அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, career guidance expert and analyst. VIT VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ஆன்லைன் டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் சிஸ்டம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த டெஸ்ட் ஸ்லாட்டை நம்ம எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை டெமோ வீடியோவா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். அதை தான் நம்ம கேப்சர் பண்ணி உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எந்த லிங்க்ல எந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்லாட்டை புக் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த என்டையர் ப்ராசஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல. ஸோ எவ்வளோ சீக்கிரம் புக் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்படி நீங்க லேட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டேட்ல அந்த ஸ்லாட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி என்ன ஸ்லாட்ல இருக்கோ அதான் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க சென்னை சிட்டி போடுறீங்க, சென்னையில எல்லா ஸ்லாட்டும் புக் ஆயிடுச்சுன்னா உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்க சிட்டில இருக்க ஸ்லாட்டுக்கு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்க ரொம்ப டிராவல் பண்ணி டெஸ்ட் எழுத போற மாதிரி இருக்கும். ஸோ இமிடியேட்டா டெஸ்ட் ஸ்லாட் அப்படிங்கறத நீங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நிறைய வீடியோஸ் career guidance-க்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன ரேங்க் வச்சிருந்தா, என்ன கேட்டகரியில, என்ன கோர்ஸ், என்ன கேம்பஸ்ல சீட் கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம தர போறோம். ஸோ இமிடியேட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தனியா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுலயும் ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ இப்போ டெமோ வீடியோ ஃபார் டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் சிஸ்டம் VIT 2025 பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், VIT.ac.in அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போனவுடனே VIT 2025 OTBS லைவ்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே இந்த மாதிரியான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ், அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, வெரிஃபிகேஷன் கோட் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTBSக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்கள் நேமு, டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த டெஸ்ட் புக்கிங் அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டாக பண்ண ஆரம்பிங்க. அண்ட் தென் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த சப்ஜெக்டோ இல்லைனா டெஸ்ட்டு சிட்டியோ மாற்றவே முடியாது. அண்ட் தென் நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லாட்டுமே உங்களால் மாற்ற முடியாது. 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேதி கரெக்டாக நீங்கள் போயிடணும். எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாவது ரீசன் சொல்லி உங்களால் மாற்றவும் முடியாது. அண்ட் தென் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் புக் பண்ண டேட்லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கொடுப்பாங்களோ தவிர இப்போ யாருமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் புக் பண்ணிடுங்க. இதில் அந்த செக் பாக்ஸ் ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி த எபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கிங்க்கான பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸ்டேட் நேம் தமிழ்நாடா இல்லை ஆந்திராவா கேரளாவான் இருக்கும். டெஸ்ட் சிட்டி நீங்கள் என்ன ஆப்ட் பண்ணுறீங்க. நான் சென்னை ஆப்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா நமக்கு அந்த டேட்டில் என்னென்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு நான் பார்க்கும்போது 1306 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ 1306 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அங்கே இடம் கிடைக்கும். நீங்கள் இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்க புக் சீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது புக் ஆயிரும். ஸோ இதுதான் ஸ்லாட் புக்கிங்கான என்டையர் ப்ரொசீஜர். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எப்படி நீங்கள் டெஸ்ட் சிட்டி புக் பண்ணணும் அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் டெஸ்ட் சிட்டியை ஸ்லாட்டை கரெக்டாக புக் பண்ணிட்டு ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. அட் த சேம் டைம் மேக்ஸிமம் நீங்கள் 22, 23ஆம் தேதிக்கு மேலே புக் பண்ணுங்கள். அண்ட் தென் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். டிஃபிகல்ட்டினஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் முடிச்சுட்டு வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ராப்பராக புக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லா வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன ரேங்க்குக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.